வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்து என்டிபிசி யூஜியில் கேட்டிருந்த டாப் 10 டிஃபிகல்ட்டாக இருக்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா ரீசனிங்கு எல்லா பேட்டர்னுக்குமே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு எக்ஸாம்ஸ் போகிறப்ப அதை லைட்டாக ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஈவினிங் ரீசனிங்க்குமே வந்து நம்ம அது மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு அது ஜென்ரலாக உள்ளதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த டிஃபிகல்ட்டாக உள்ளதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு நம்பருக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாலும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு இது ஏபியில் போகிற மாதிரி இருக்கும், ஒரு இதில் ஜிபியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். அடுத்த லெவலில் போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா, அதேமாதிரி அடுத்து மறுபடியும் வந்துட்டு இதுலேருந்து நமக்கு ஐடென்டிஃபை ஆன நம்பர்ஸ்லேருந்து மறுபடியும் இன்னொரு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுலே ஒரு 3-4 சம்ஸுமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு ஆன்சர் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிங்க. ஸோ அடுத்து ஒரு லெவலில் எப்படி இருக்குன்னா 2 ஆப்ரேஷன் இன்வால்வ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ஒரு ரிலேஷன் வர மாதிரி இருக்கும், செகண்டுக்கும் தேர்டுக்கும் வேறு ஒரு இது பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் தேர்டுக்கும் ஃபோர்த் நம்பருக்கும் வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கிட்ட வந்து சேமாக இருக்க போது, ஸோ கீழே இங்கிட்ட வரது எல்லாமே சேம் ரிலேஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு பொசிஷனை வந்து லீவ் பண்ணிட்டு அடுத்த பொசிஷன் நம்ம செஞ்சு பார்த்துருந்தோம்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன் வந்திருக்கோ அதே தான் இதுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பேட்டர்ன் இருக்கும். இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஜென்ரலாக ஒன்று எடுத்திருக்கேன். 624 120 இருந்துச்சுன்னா இன்ட்டு 4 இன்ட்டு 5. ஸோ அந்த டிஜிட்ஸ்லாம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிஜிட் மட்டும் இருக்கும், அடுத்ததில் 2 டிஜிட் இருக்கும், அடுத்ததில் 3, அடுத்து 4 அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் தான் ஏதோ ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு இதாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து இர்ரெகுலர் பேட்டர்ன். ஸோ நிறையா நமக்கு வர மாதிரி இருக்கிறதுல அந்த மாதிரி இர்ரெகுலர் பேட்டர்னில் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பேட்டர்னுங்கிறப்ப ஒரு ஸ்கொயர் நம்பரு, க்யூப் நம்பரு, ஸோ இடையில ஒரு ஸ்கொயர் நம்பர் ஒரு க்யூப் நம்பர், இல்லைனா ஸ்கொயர் நம்பராக ஆட் பண்ணிட்டு போவாங்க, இல்லைனா க்யூப் நம்பராக ஆட் போவாங்க, இல்லைனா ஒரு ஸ்கொயர் நம்பர் அடிஷன், ஒரு க்யூப் நம்பர் சப்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னும் போகும். அதே மாதிரி இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கும், அடுத்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், மறுபடியும் அடுத்து டிக்ரீஸ் ஆகிருக்கும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நிறையா வர மாதிரி இருக்கும். ஸோ இதிலே வந்து நிறைய விதமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்டு 0.5 + 1 பண்ணியிருப்பாங்க, அடுத்து இன்ட்டு 1 + 1 பண்ணியிருப்பாங்க. ஸோ 0.5 பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாகும், அடுத்து 1 பண்ணுறப்ப மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஃபஸ்ட்டில் வந்துட்டு கம்மியாகிட்டு அதுக்கடுத்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அடுத்து வந்துட்டு 2 ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க, அடுத்து அடிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த 2 ஆப்ரேஷன்லேயே வந்துட்டு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ட்டு 3 - 2 வந்தால் ஒரு நம்பர் வந்திருக்கும், அடுத்து இதில் வந்து இன்ட்டு 2 + 3. ஸோ இந்த மாதிரி இதிலே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் இது மாதிரி ஒரு நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே. ஜென்ரலாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு டைம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ஐடென்டிஃபை ஆகும். இப்போ நம்ம கஷ்டமாக இருக்கிற டிஃபிகல்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸு, அதை எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பார்த்துருங்க. ஸோ அதில் நமக்கு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வேறு என்ன ஐடியா இருக்குதுன்னு பார்த்துருங்க. ஸோ 11 - 9 2, 19 - 11 8. ஸோ இது பார்க்குறப்ப 20, 41, 61 - 19. ஸோ இது பார்க்குறப்ப 8, 178 வருது. ஸோ இதுலேயுமே நமக்கு இன்னும் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இல்லை. ஸோ இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 6. ஸோ இதுலேருந்து வரப்போ 8 + 2 32, 33. ஸோ 8 + 33னா 41 வந்துடும். 7 137. ஸோ இதுலேயுமே வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் போட்டாலுமே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வரல. ஸோ அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்க மாதிரி யோசித்து பார்க்கலாம். ஸோ இதில் வேறு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது பார்த்தாலே தெரியுது. ஸோ 19 × 3 நமக்கு தெரியும் 57, ஆனால் இதில் நியர்பை வருது. அதுமாதிரி 61 × 4 பார்க்குறப்ப 60 × 4னாலே 240. ஸோ அதுக்கு நியர்பையில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் ரெண்டுலேயும் அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு இன்வால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 19 × 3 வந்து என்ன வரும் 57 வந்துடும். ஸோ 57 + 4 போட்டிங்கன்னா நமக்கு 61 வந்துடும். அதுமாதிரி 61 × 4 போட்டிங்கன்னா நமக்கு 244 வரும். 61 × 4 போடுறப்ப 244. ஸோ -5 போட்டோன்னா நமக்கு வந்து 239 வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் நியர்பை வந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி எடுத்துடணும் சான்ஸ்.
ஓகே, இப்போ இதில் வந்துட்டு எப்படி இருக்குது, இன்ட்டு 3 + 4 × 4 - 5. ஸோ இதில் வந்து நம்ம அதே மாதிரி பார்க்குறப்ப 11 × 2 போட்டோன்னா 22 வரும். ஸோ -3. ஸோ நமக்கு இதிலே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ எப்படி போடுது, மல்டிப்ளிகேஷனில் 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதுமாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வர மாதிரியே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப × 1 + 2. ஸோ × 1 + 2 × 2 -3 × 3 -4 × 4 -5ன்னு இருக்குது. ஸோ அடுத்த ஃபேக்டர் பார்க்குறப்ப மல்டிப்ளிகேஷனில் × 5 வரணும். அதே மாதிரி இப்போ இங்கே சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அடிஷனில் +6 வரும். ஸோ 239 × 5 + 6 போட்டோன்னா நமக்கு ஒரே ஆன்சர் வந்துடும். ஸோ 9 5s are 45, மீதி 4, 3 5s are 15, 15 + 4 19, 2 5s are 10, 1195 + 6, 1195 + 6ங்கிறப்ப 1201. ஸோ இதுதான் வந்து நமக்குரிய ஆன்சர். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உள்ள மாதிரி தான், பட் ஆனால் நம்ம அந்த மல்டிப்ளிகேஷனை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இதே மாதிரி தான் மிஸ்ஸிங் நம்பர்ஸு. ஸோ 50, 61, 78, 101, 132, 173. ஸோ இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல் டிஃப்ரென்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இது 11, 17, 22, 23, 31, 41. ஸோ கீழே உள்ள நம்பர்ஸ்லாம் பாருங்களேன். 11, 17, 23, 31, 41. இதெல்லாம் என்னவாக இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ இது 2 விஷயம் இதில் காமனாக இருக்க மாதிரி இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ப்ரைம் நம்பர்லேயே பாருங்கள், 11க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன வரும், நமக்கு 13 தான் வரும். அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் தான் 17 வரும். ஸோ ஒரு ப்ரைம் நம்பரை வந்து விட்டுட்டு ஒரு சீரியஸ் மாதிரி போயிருக்கு. ஸோ 17க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து என்ன வரும், 19. ஸோ அதை விட்டுட்டு 23 போட்டிருக்காங்க. ஸோ 23க்கு அப்புறம் 29, அது ஒரு ப்ரைம் நம்பர், அதை விட்டுட்டு 31. ஸோ 31க்கு அப்புறம் 37, அது ஒரு ப்ரைம் நம்பர், அதை விட்டுட்டு போட்டிருக்காங்க. ஸோ 41க்கு அப்புறம் 43, அந்த ப்ரைம் நம்பரை விட்டுட்டு அடுத்த ப்ரைம் நம்பரை பார்க்குறப்ப 47 வந்துடும். ஸோ 173 + 47. ஸோ 180 + 4 220. இதுக்குரிய ஆன்சர் வந்து 220. ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம லைட்டாக யோசிச்சோன்னா எல்லாமே போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த சம் பாருங்கள். 1 2 4 7 28 33. ஸோ இது நம்ம பார்த்தோன்னே நிறைய இது ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 7 × 4 28 வரும். அதுமாதிரி 2 × 2 வந்து நம்ம 4ன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி சீரியஸ் தான் இதில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து ரிமைனிங் வேறு மற்றதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 இங்கே வந்து +3 வர மாதிரி இருக்குது, இங்கே +1. ஸோ +1 × 2 +3 × 4, அதுமாதிரி +5 × 6ன்னு வரும். ஸோ 33 × 6 என்னன்னு பார்த்துடலாம். 33 × 6 198 வந்துடும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 198. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? 12, 21, 38, 79, 160. ஸோ இதுக்குரிய டிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டிஃபரன்ஸ் என்ன வரும், 11, 8. டிஃபரன்ஸ் வந்து 9, இது வந்து 17, 41, 81. ஸோ டிஃபரன்ஸும் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். 17 - 9 வந்து 8, 3, இது வந்து 24. 41 - 17 வந்து 24, இது வந்து 40. ஸோ இது பார்த்தாலே நம்ம கீழே உள்ள ரெண்டு டைம் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, 8 × 1ன்னு இருக்குது, இது 8 × 3ன்னு இருக்குது. ஸோ இது 8 × 5ன்னு இருக்குது. அடுத்தது எப்படி இருக்க போகுது, 8 × 7 இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து 56. ஸோ 81லேருந்து 56 ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது, 137. ஸோ 160லேருந்து 137 ஆட் பண்ணால் 297 தான் ஆன்சர். இது சிம்பிளாக தான், டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்த்தாலே போட்டிருக்கலாம். இது நிறைய பேர் வந்துட்டு சால்வ் பண்ணாமல் தான் போயிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 18, 58, 47, 145, 34. ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்களேன். 18லேருந்து 58 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் 47 டிக்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் 145 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் 134 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுமாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மல்டிப்புளில் கிட்ட வராது அது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதை நோட்டீஸ் பண்ணிங்க. ஸோ இதில் பாருங்களேன், 18 × 3 போட்டால் 54 வரும். ஸோ 18 × 3
54 + 4. ஸோ இதே மாதிரி ஒரு பொசிஷன் லீவ் பண்ணிட்டு இதே பொசிஷன் இங்கே பாருங்களேன் 47. 47 × 3 போட்டிங்கன்னா 141 வரும். ஸோ 141 + 4 போட்டிங்கன்னா 145 வந்துடும். ஓகே, அப்போ வந்துட்டு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்துட்டு × 3 + 4ன்னு வருது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதுவுமே நமக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ 47லேருந்து 58னா மைனஸ் ஆகிட்டே போகுது. ஸோ எவ்வளோ மைனஸ் ஆகுது? 8 -13. ஸோ இங்கே நமக்குள்ள -13 குறைஞ்சிருக்கு. சரி, -11 -13 குறைஞ்சிருக்கோ. இதில் வந்து -13 குறைஞ்சிருக்கு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா -11 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மேலே உள்ளது வந்து இப்படி இந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகுது. நமக்கு கீழே உள்ளதை வச்சே பார்த்துடலாம். ஸோ கீழே உள்ளபடி தான் அடுத்த ஆப்ரேஷன் போகுது. ஸோ × 3 + 4. ஸோ × 3 + 4 பார்க்குறப்ப 390 + 12 402. 402 + 4 406 வரும். ஸோ 406 வர மாதிரி இதுதான். ஸோ ஒரு ஆப்ரேஷன் வந்து லீவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு இதுக்கும் ஒரு ரிலேஷன் வருது, இதுக்கு ஒரு மேலே வந்து வேறு ரிலேஷனில் போகுது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 19 42 78 122 179. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப 22 23 6 36 6 56 7 50. சாரி, இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதில் 44 வரும். 22 44. இதில் வந்து பார்க்குறப்ப 57. ஓகே, அடுத்த டிஃப்ரென்ஸ் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப 13 8 மறுபடியும் 13 தான் வருது. ஸோ இங்கனக்குள்ளே மறுபடியும் நமக்கு என்ன தான் வருது? இங்கே 13 8 13 மறுபடியும் ஒரு 8 தான் வரப்போகுது. ஸோ 57 + 8 65. இது கூட அடுத்து 65 கூட்டினா ஆன்சர் வந்துடும். ஸோ இது கூட 65 கூட்டினா 140 140 + 180 + 60 240 244 வரும். ஸோ 244. ஓகே, ஸோ இதுவுமே ஓரளவுக்கு டிஃபென்ஸ் பார்த்தாலே ஆன்சர் வர மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 7 7 10 18 33. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே இருக்கட்டும். ஸோ ரெண்டாவதுலேருந்தே நம்ம அப்படியே ஆப்ரேஷன் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 10 - 7 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து 8 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே 33. அடுத்து வந்து 15 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 8 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து 15 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து இது பார்க்குறப்ப 5 7. ஸோ இதுலேருந்து இதில் நம்ம இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 3. ஸோ இதோட சீரியஸே இப்படி தான் போகுது. +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே +7. ஸோ இதுக்கு நடுவில் உள்ள சீரியஸில் +5 போயிருக்கு. ஸோ இங்கனுக்குள்ளே 3 இந்த மாதிரி போயிருக்கு. டிஃபென்ஸ் பார்க்குறப்ப 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கனுக்குள்ளே கண்டிப்பாக 9 தான் வரப்போகுது. இங்கே 9 வந்துச்சுன்னா இங்கே 24 15 + 9 24. ஸோ 33 + 24ன்னு பார்க்குறப்ப 57. ஸோ 57 சிம்பிள் தான். டிஃபென்ஸ் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 9 15 47 91 275. ஓகே, இதுலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட்லேருந்து ஆரம்பித்து இங்கே 3 டிஜிட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து ஏதோ ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால தான் இப்படி வந்திருக்கு. ஸோ நமக்கு இதில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, 91லேருந்து 275 வரணுன்னா என்ன பண்ணலாம்? × 3 போட்டால் 273 வரும். 273 வரும். ஸோ × 3 + 2ன்னு வருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடில் இதே ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பாருங்கள். × 3 + 2 வருது. ஓகே, இது ரெண்டும் காமனாக × 3 + 2 × 3 + 2 வருது. ஸோ இங்கே மேலே உள்ள பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 47 × 2 94 × 2 -3ல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா × 2 18 வரும் -3. ஸோ இங்கனுக்குலாம் அதே மாதிரி மேலே ஒரு ஆப்ரேஷன் போகிறது வந்து × 2 -3. ஸோ 275 × 2 -3 போடணும். 275 × 2 போடுறப்ப 550. 550லேருந்து -3 போட்டால் 547.
2 ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆகுது, அதுதான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 14, 26, 49, 81, 124 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் பாருங்கள். டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 14, 6, 12 வருது. அடுத்து வந்து 3, 23, 12, 23, 32, 4 -3, 43 இந்த மாதிரி போகுது. ஸோ அடுத்து இன்னொரு டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப 11, இதுலேயும் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப 9, அடுத்து இதில் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப 11. ஸோ இங்கனுக்குள்ளே என்னவாக இருக்க போகுது? 9 தான் இருக்க போகுது. ஸோ 43 + 9 பார்க்குறப்ப 52. ஸோ இது கூட 52 ஆட் பண்ணால் 176. ஸோ 11, 9 அந்த மாதிரி போகுது. ஸோ 11 அடுத்த இதில் 9 அது மாதிரி போகுது. ஸோ 11, 9 அது மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? 13, 31, 40, 76, 94, 148. ஸோ 13 - 13, 17, 18. ஸோ இது 18 வருது. இதில் பார்க்குறப்ப 9, 36 டிஃபரன்ஸு. இதில் டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப 18, டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப 54. ஸோ மறுபடியும் அடுத்த டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸே பார்த்துடலாம். 9லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணால் -9. ஸோ 36லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 27. ஸோ 18லேருந்து 36 சப்ராக்ட் பண்ணால் -18. ஸோ 54லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணால் 36. ஸோ நமக்கு எப்படி வருது? -9 + 27 -18 + 36. ஸோ இதெல்லாம் ஒரு சீரியஸ் மாதிரி -9 -18 அடுத்தது போகிறப்போ -27 இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதேமாதிரி அடுத்ததில் 27, 36 அப்படி போகும். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு -27 வருது. ஸோ 54 - 27 27 தான். ஸோ 148 + 27 பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 148 + 27 பார்க்குறப்ப 175 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸை பார்த்தோன்னா நம்ம வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.